ஒருத்தனுக்கு ரொம்ப கோபம் வருமா. அந்த கோபம் வந்துருச்சுன்னா எதிர்க்க இருக்கிறவங்க யாரு என்னன்னு தெரியாம கண்ணா பின்னான்னு பேசிடுவானா. அவங்க அப்பா பார்த்தாராம், இதை எப்படியாவது மாத்தியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு நாள் அவனை கூப்பிட்டு கை நிறைய ஆணியும் ஒரு சுத்தியலும் கொடுத்தாராம். நீ இதே மாதிரி கோவப்பட்டுட்டு இருந்தனா அது நல்லதுக்கே இல்ல. நாளையில இருந்து உனக்கு எந்தெந்த விஷயத்துக்கு எப்பெல்லாம் கோவம் வருதோ அப்பெல்லாம் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற செவத்துல போய் நீ இந்த ஆணிய சுத்தியால அடிச்சிடு. எப்ப ஒரே ஒரு ஆணின்னு ஆகுதோ அதுக்கப்புறமா என்கிட்ட சொல்லு அப்படின்னாராம். சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாளுக்கு கோவம் வரும் போதெல்லாம் அந்த மாதிரி ஆணி அடிச்சான். முதல் நாள் 12 ஆணி அடிச்சான், அப்புறம் மறுபடியும் அதே 12, அப்புறம் 10, அப்புறம் 9, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு ஒரே ஒரு ஆணி அடிச்ச உடனே அப்பா கிட்ட சொன்னானா, அப்பா நான் இன்னைக்கு ஒரே ஒரு ஆணி தான் அடிச்சிருக்கேன் அப்படின்னு. அப்படியாப்பா, இது வரைக்கும் எத்தனை ஆணி அடிச்ச நீ? 45 ஆணி அடிச்சிருக்கேன்ப்பா. சரி, அப்ப உன்னோட கோபம் கண்ட்ரோல் ஆயிருக்கானா? ஆமாப்பா. சரி, இதுக்கப்புறம் இனிமேல இருந்து எப்பெல்லாம் உனக்கு கோபமே வரலையோ அப்பெல்லாம் அதுல இருந்து ஒரு ஆணியா எடுத்துடு அப்படின்னு சொன்னாராம். அடுத்த நாள்ல இருந்து கரெக்டா 45வது நாள் எல்லா ஆணியும் எடுத்துட்டு, அப்பா நான் எல்லா ஆணியும் எடுத்துட்டேன், நான் கோவமே படல இது வரைக்கும் அப்படின்னாராம். அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம், எங்க வா பாக்கலாம், கூட்டிட்டு போய் காட்டு அப்படின்னாராம். கூட்டிட்டு போய் செவுத்த காமிச்சா, பாருங்கப்பா எல்லா ஆணியும் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. ரொம்ப சந்தோஷம்ப்பா, நீ அவ்வளோ ஆணி அடிச்ச கோவத்துல இப்ப கோவமே படாம அத்தனை ஆணியும் எடுத்துட்ட. ஆனா அந்த இடத்துல நீ ஆணி அடிச்சதோட சுவடு இருக்கு பாரு, அதை என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டாராம். இப்படித்தான் நம்ம பாட்டுக்கு கோவத்துல ஏதாவது பேசிடுறோம், அதுக்கப்புறம் சாரி கேட்டா சரியா போயிடுமா, இல்ல நான் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா சரியா போயிடுமா, இல்ல நம்ம சகஜமா பேசினா சரியா போயிடுமா, இப்படி எல்லாம் யோசிக்கிறோம். அது எப்படி போகும்? அந்த வடு இருக்கத்தானே இருக்கும். சோ கோவப்பட்டு வார்த்தைகளை கொட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கலாம். சரியா? முடிஞ்சா கோவத்தை அப்படியே ஆறவும் போட்டுடலாம். சரிங்களா? டேக் கேர்.